இந்த நிகழ்ச்சியை உண்மையான அறிஞர்கள் இங்கே வந்து மேடையில் துவங்கும் வரை நடத்தி கொடுப்பதற்கு இதுக்கு ஒரு விதூஷகன் தேவை என்பதால் என்னை அழைத்திருக்கின்றார்கள். எனவே ஒரு விதூஷகனாக இங்கே வந்திருக்கின்றேன். இந்த தமிழ் மொழி இந்த புத்தகத்தை பார்க்கின்ற பொழுதும் அதே சமயத்தில் இங்கே சாகித்யன் பாடிய பாடலை கேட்ட பொழுதும் ஒரு ஞாபகம் வந்தது. ரகர ரகர பேதம் தமிழில் மிக முக்கியமானது. மிகவும் ஆர்வக்கோளாறு எனக்கு முதலாவது வகுப்பில். என்னுடைய இருக்கைக்கு பக்கத்தில் இருந்த சக மாணவர், அவருக்கு இந்த பாடல் தாயர் சொல்லி கொடுத்திருக்கின்றார். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாட மறந்தறியேன் என்றது. அவர் வகுப்பில் முதலாம் வகுப்பில் பாடினார். அவர் சொன்னதை காதால கேட்டுட்டு நான் மனப்பாடம் பண்ணி கொண்டேன். ஆனால் இதை ஷோ காட்டணுமென்ற ரொம்ப ஆசை. இப்போ குறும்பு சிட்டியில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அங்கே தேவாரம் பாடுறது, வசந்த மண்டபத்துக்கு முன்னால் 5 பாட்டு பாடணும். அது என்னால் இயலாது. ஆனால் உற்சவ மூர்த்திகள் இருக்கிற இடத்துக்கு எதிராக இருந்து 2 பாட்டு பாடினா போதும், தேவாரம் திருவாசகம். இது எனக்கு தெரியும். ஸோ இந்த புது பாட்டை அவுத்து விடணும்னு போட்டு நான் ரெடியாக போயிருந்தேன். 6ஆம் வகுப்பு, 6வது வயசு. போயிருந்த பொழுது என்னுடைய மாமா, என்னுடைய அம்மாவுடைய தம்பி, அம்மா, நான் எல்லோரும் போயிருந்தோம். இங்கே வழக்கமாக ஐயா பிரதான குருக்களுடைய சகோதரன் தான் பாடுவார். அவர் நல்லா பாடுவார் என்றும் பெயர் இருக்கு. அப்போ திருத்தேவாரம் மறுபடி பாடுங்கன்னா நான் பாஞ்சிட்டேன். அவருக்கு முன்னால் நான் பாடணுமெண்டு நான் பாடி முடிச்சிட்டேன். பாடி முடித்து விபூதி எல்லாம் வாங்கி பிரசாதம் எல்லாம் கொடுத்தார்கள். அங்கே பிரசாதம் என்ன, விபூதி பிரசாதம் இல்லை, நான் குருக்களையா தமிழ்நாட்டில் தர்ற மாதிரி நல்ல புக்கை, வடை, மோதகம் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் வேண்டி சாப்பிட்டு கொண்டு டோர்ச் லைட்டை அடித்து கொண்டு வடலைக்குள்ளால் வீட்டை போனால் டொங்கன்னு ஒரு கொட்டு விழுந்தது மாமா தலையில். டேய், பாட தெரிஞ்சா பாடு, பாட தெரியாடி பாடாது. ஆற்ற நாமம் ஆற்ற நாவில் மறந்தறியேன். நாம் பாடினது உன்னாமம் என்னாவில் என்று சொல்றதுக்கு பதிலாக இறைவனை பார்த்து என்னாமம் உன்னாவில் என்று சொல்லியாச்சு. அதை தவிர மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, 2வது குட்டு விழுந்தது மறந்து அறியேன் என்றதுக்கு பதிலாக எந்த காதில் மெரம் தறியேன் என்று தான் கிடைச்சிருக்குது. மெரந்தறியேன் மெரந்தறியேன் என்று பாடியிருக்கிறேன். ஸோ தமிழ் ரொம்ப இடரக்கூடிய ஒரு மொழி. அதில் முக்கியமாக இந்த ரகர ரகர பேதங்கள், நகர 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 பேதங்கள் மிக முக்கியமானது. அதற்கான பயிற்சியெல்லாம் இந்த புத்தகத்தில் அவர் தந்திருக்கின்றார் சிவபாலன் அவர்கள். இந்த அரங்கம் அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள் தனிநாயகம் அடிகளாருடைய அரங்கென்று. மிக சரியான பெயர். ஏனென்று சொன்னால் இது தனிநாயகம் அடிகளாருடைய 100வது ஆண்டு. அந்த 100வது ஆண்டில் இந்த அரங்கத்திற்கு அந்த பெயரை வைத்திருக்கின்றார். அதிலும் இன்னொரு முக்கியமான தொடர்பு என்று பார்க்கக்கூடியது என்னவாக இருந்தென்றால், தனிநாயகம் அடிகள் அவர்கள் பல்மொழி புலவர். இது பல்மொழி வழங்குகின்ற நாட்டில் தமிழை வளர்ப்பதற்கான முயற்சி நடக்கின்றது. அவர் நெடுந்தீவை சேர்ந்தவர். அருகில் இருக்கின்ற தீவு புங்குடுதீவு. அந்த புங்குடுதீவில் இருந்து வந்தவர் தான் இந்த நூல் ஆசிரியர் சிவபாலன் அவர்கள். இந்த அரங்கத்தில் சேர்ந்த சிவபாலன் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா இங்கு நடைபெறுகிறது. அதற்கு நீங்கள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். 2012 மார்ச் மாதத்தில், 2012 போன வருஷம் மார்ச் மாதத்திற்கு பிறகு அடிக்க தொடங்கின மழை நேற்றைக்கு தான் விட்டு இன்றைக்கு வெயில் பிரகாசமாக இருக்கிறது. அந்த நேரத்திலும் பாபக்யூ போடாமல் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதற்கே உங்களை அனைவரையும் வரவேற்க வேண்டும். தமிழ் கற்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று. 1990களில் நான் ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் அண்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டடீஸில் லிங்குவிஸ்டிக்ஸ் படித்து கொண்டிருந்த பொழுது தமிழில் இங்கே என்ன பாடசாலைகளில், தமிழ் பாடசாலைகளில் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதற்காக ஒரு சில பாடசாலைகளில் சென்று பார்த்தேன். லண்டன் தமிழ் சங்கத்தில் சிங்கப்பூரிலிருந்து வருகை செய்யப்பட்ட கார்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். மற்ற பாடசாலைகளில் அப்படியான வசதிகள் இருக்கவில்லை, பொருட்களும் இருக்கவில்லை. ஆனால் படிப்படியாக முன்னேறி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கூட சிங்கப்பூரில் நல்ல முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ் லாங்குவேஜ் ஃபெஸ்டிவல் என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 28ஆம் தேதி வரை போகின்றது. அங்கே அதற்காக இன்டராக்டிவ் என்கேஜ்மெண்ட் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் த்ரூ நியூ மீடியா டெக்னாலஜிஸ் என்று ஐபேட், ஐஃபோன் அதுகளை வைத்துக்கொண்டு தமிழை படிப்பதற்காக ஆப்ஸ் வழியாக செய்வதற்கான முயற்சிகளில் குணசேகரன் என்பவர் ஒருவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்.
ஸோ தமிழை வளர்ப்பதற்கான முயற்சிகள் தமிழ் பேசுகின்ற பல்வேறு இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் ஒன்றாக இதுவும் நடைபெறுகிறது. சிங்கப்பூர் போன்ற இடங்களில் என்ன நல்லது என்று சொன்னால், சிங்கை அரசே தமிழை வளர்ப்பதற்காக உதவிகள் செய்கின்றது. அங்கே தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கிறது, தமிழ் வானொலி இருக்கிறது, அரசாங்கத்தின் துணையோடு அனைத்தும் நடக்கின்றன. இப்படியான தமிழ் முயற்சிகளுக்கும் அரசாங்கம் உதவி செய்கின்றது. அதனால் அவர்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இங்கே நாங்கள் தான் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இருப்பவர்களோ மிக குறைவானவர்கள். அவர்களுக்கும் தனிப்பட்ட ஆர்வத்தில், தனி மனித ஊக்கத்தில் அதை செய்ய வேண்டும். அந்த ஊக்கத்தில் அவர்கள் செய்வதற்கும் செய்து முடிப்பதற்கும் அதனை அறிவிப்பதற்கும் தனி மனிதர்கள் தான் உதவ வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். அது அறிஞர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வழிகாட்டுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆசியுரை வழங்குகின்றவர்களாக இருந்தாலும், வாழ்த்துகின்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளுதவி செய்கின்ற போஸ் அவர்கள் போன்றவர்கள் இருந்தாலும் சரி, யாரும் தனி மனிதர்களாக இங்கே தான் கட்டியெழுப்ப வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு அந்த அரசினுடைய ஆதரவு இல்லை. ஒரு சிறு சமூகமாக இருந்து ஒரு சிறு அளவில் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அந்த சிறு முயற்சியிலேயே இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம், இப்படிப்பட்டவற்றை நாங்கள் செய்கின்றோம், இங்கே கூடியிருக்கின்றோம், அதனை ஊக்குவிக்கின்றோம் என்பதே மிகப்பெரிய விஷயம். அனைத்தும் வரவேற்கத்தக்கது. அதனை வரவேற்பதற்காக வந்திருக்கின்ற உனங்கள் அனைவரையும் வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இந்த மேடைக்கு வரவேற்கின்றேன். செல்வி மாதுயா மோகனதாஸ். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். மாதுஜா மிக அழகாக பாடினார். கொடுவாளினை எழடா மிக கொடியோர் குறை அறவே, ஒரு குகை வாழ் ஒரு புலியே என குணம் மேவிய தமிழா என்று உசுப்பேற்றிய பாரதிதாசனின் பாடல் வரிகள் பாடப்பட்டன. அந்த பாடலை தொடர்ந்து ஆசியுரை வழங்குவதற்கு ஒருவரை அழைக்க இருக்கின்றேன். தமிழில் முச்சங்கங்கள் இருந்ததாக சொல்வார்கள். முதல் சங்கத்தில் இருந்தவர் அகத்திய மாமுனி. அந்த அகத்திய மாமுனியை குருமுனி என்பார்கள். அவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் சீர்காழி கோவிந்தராஜன். திரைப்படத்தில் அவரை பார்த்த பொழுது ஓஹோ இப்படித்தான் அகத்தியர் இருப்பாரோ என்று யோசித்ததுண்டு. அதுக்கு பிறகு அவரை எனக்கு ஞாபகப்படுத்துகின்றவர் தனிநாயகம் அடிகளுடைய தகப்பனாருடைய பெயரை தன்னுடைய பெயராக கொண்டிருக்கின்ற ஈஸ்டாம் நாகநாத சிவம் குருக்கள் அவர்கள். தனிநாயகம் அடிகளாருடைய தகப்பனாருடைய பெயர் நாகநாதன். அவரை அகத்தியர் என்று சொல்வதில் உருவத்தில் ஓரளவுக்கு சரியாக இருந்தாலும் அவர் நம்முடைய அகத்தில் வந்து சேர்ந்தார் அல்லவா, இத்தனை ஈழத்தமிழர்கள் மத்தியிலே. ஸோ நம்முடைய அகத்தில் புகுந்த ஒரு அகத்தியர் அவர். அத்துடன் அவர் தமிழகத்தில் தமிழ் கடலால் வேறுபட்டதால் ஈழத்தமிழிலும் தமிழகத்தில் தமிழிலும் மாற்றங்கள் பேச்சில் மட்டுமல்ல இலக்கணத்திலும் மாறியிருக்கின்றது. தமிழகத்தில் நான் படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய ஆசிரியரை பற்றி பேசுகின்ற பொழுது எங்கள் வாத்தியார் என்ன நான் சொன்னால் அவன் சொல்லுவான், தமிழ்நாட்டு பையன் சொல்லுவான், என்னடா எங்கள் வாத்தியார், நம்ம வாத்தியார் சொல்கிறேன், அதான்டா சொல்கிறேன் என்ன, இல்லடா நம்ம வாத்தியார் என்ன. எனக்கு புரியவே இல்லை. பிறகு மொழியியல் படிக்க தொடங்கிய பொழுதுதான் புரிந்தது, ஓஹோ இலக்கணமே மாறுபட்டு விட்டது தமிழகத்து தமிழுக்கும் ஈழத்து தமிழுக்கும் என்று. நம்ம என்றால் வி இன்க்ளூசிவ், நாங்கள் அனைவரும் மொழியால் ஒன்றுபட்டவர்கள். எனவே நாகநாத சிவம் குருக்களிடம் நம்ம தமிழ் மொழி என்று நான் சொன்னால் அது சரியாக இருக்கும். ஆனால் நாட்டால் வேறுபட்டவர்கள் நாங்கள். நாகநாத சிவம் குருக்கள் அவர்கள் இந்தியாவிலிருந்து வந்தவர். நம்ம நாடு என்று அவருக்கு சொன்னால் அவர் குழப்பமாகி விடுவார். ஏனென்றால் அவரையும் அது சேர்த்து உள்ளடக்குவதாக வி இன்க்ளூசிவ் என்று இருக்கிறது. அவரிடம்
இலங்கையை பற்றி பேசுகின்ற பொழுது எங்க நாடு ஐயான்னு சொல்லணும், அப்பதான் சரி. அது வி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ சில சமயங்களில் வி எக்ஸ்க்ளூசிவாகவும் இருந்து சில சமயங்களில் வி இன்க்ளூசிவாகவும் இருக்கின்ற நம்ம நாகநாத குருக்கள் அவர்கள் ஆசிரியரையாற்ற வருகின்றார். நான் எங்கே போனாலும் தாய்மையை போற்றுவது வழக்கம். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒருடைய ஆணுடைய வெற்றிக்கும் ஒருடைய பெண் துணை நிற்பாள் அப்படின்னு. அது அனுபவத்திலே நிறைய தம்பதிகளை பார்த்துருக்கின்றோம். ஆனால் அதிகம் பழக்கம் தெரியாது சிவபாலன் அவருடைய துணைவியார். ஏன்னா ஒரு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அதனை ஊக்குவித்து உடனிருந்து அனுசரித்து அரவணைத்து அது செம்மையாக திகழ்வதற்கு உதவுபவள் ஒரு நல்ல இல்லத்து அரசி. அதை போல நமது சிவபாலன் அவருடைய இல்லத்தரசியாரும் அந்த கடமையை செவ்வனே செய்திருக்கின்றார்கள். நான் எங்கே போனாலும் ஒருவரை பாராட்டுவதுன்னா அநேகமாக அவங்க 2 பேரும் இருந்தால் 2 பேரையும் சேர்த்து தான் கௌரவிக்கிறது. இவருடைய தந்தையாரே ஒரு புலவர், நல்ல தம்பி புலவர் யாழ்ப்பாணத்தில். அந்த புலவரின் மகனும் இங்கே புலவராக அறியப்பட்டவர். புலவர் என்று சொன்னால் அவருடைய மிகுதி பேரை சொல்ல வேண்டிய அளவுக்கு தேவையில்லாத ஒரு புலவர். விமர்சிக்க நம்முடைய வித்தகர்கள் பலருள்ளார், சமர் செய்து சமன் செய்யும் சமர்த்தர்கள் பலருள்ளார். இவர் நம்மை கண்டு இமை நனைந்து போகாதீர். குற்றம் பிடித்தே கோட்டை கட்டு முத்தமர்கள் காற்றுக்கு தடை விதித்த வரலாறே கிடையாது. நேற்றைக்கு வள்ளுவனும் பாரதியும் கூட சாட்டையடி வாங்கிய சரித்திரத்தை மறக்காதீர். உயர்விக்கும் உள்ளங்கள் உம்பக்கம் பலருள்ளார். அயர்வென்றி உழையுங்கள், அகிலத்தை அணையுங்கள். உளத்தினிலே ஒளியுண்டானால் வாக்கினிலும் ஒளியுண்டாகும். ஞான விளக்கொளியில் நின்றொலித்தான் ஞாலக்கவி பாரதியான். உளத்தில் ஒளியேற்ற உதித்த மொழி தமிழ் மொழி. உயிருக்கு உணர்வூட்டி விடுதலையின் நெறிகாட்டி உலகத்தை அன்பு செய்யும் உணர்வு தந்த அன்பு மொழி. பழத்தில் பெரிய பழம், பண்பாட்டிற்குரிய தளம், அளப்புள் அடங்காத அகன்ற மொழி, ஆளும் ஆழமொழி, கற்கைக்குள் முடங்காத காவிய செம்பொருள், பற்களும் நாவும் அன்னவும் அடித்தளமும் தொட்டு விளையாடும் சொற்களின் சோலை. தர்க்கமா, சட்டமா, சமயமா, சரித்திரமா, கட்டிடமா, சாத்திரமா, ஓவியமா, காவியமா, பட்டறிவா, பாட்டறிவா, சிற்றறிவா, பேரறிவா, கொட்டும் மழையையும் கொண்டு வர வல்ல வட்டமொழி, வானத்தை தொட்ட மொழி, வாழ்வு மொழி, வரலாற்று வாளின் மொழி, எட்டையும் பத்தையும் ஏழிசையின் மெட்டையும் கட்டி அணைக்கும் காதலையும் பட்டியல் போட்ட பாசமொழி, பண்பு மொழி, அகத்தையும் புறத்தையும் இகத்தையும் பரத்தையும் நுகத்திலே கட்டிய நோன்பு மொழி, செகத்தினை கூவி அழைத்த மொழி, அழகு மொழி, தரணியுடன் பழகு மொழி, உலகுடன் மிளகு செய்த மிளகு மொழி, ஈழத்து மல்லிகளை மலைக்க வைத்த மல்லி மொழி, மதராசின் மில்லி மொழி, நம் வீட்டு சுவர்களிலே பள்ளி மொழி, இல்லை மொழி இதற்கு ஈடாய் சொல்ல மொழி, ஆணவத்தின் கொழுப்பகற்றும் உள்ளி மொழி, வல்லினமும் மெல்லினமும் வாழையரின் இடையினமும் மெய்யும் உயிரும் மெய்யேறி உயிரும் வையம் விளக்கும் வண்டமொழின் தனித்த மொழி. மட்டில்லா இன்பமும் மாயை பொருளுக்குள் ஒட்டி கிடைக்கும் உண்மை பொருள் காட்டி விட்டு விடுதலையாகிடும் வித்தையும் நாம் கட்டிட கல்வி கலைதந்த காவிய பெட்டக பெருமொழி பேசு திருமொழி. முக்கண் முதல்வன் சொக்கன் அருளிய மூத்த திருமொழி செம்மொழி தமிழ்மொழி. புவிக்கண் பூத்த போலினால் யாமெல்லாம் தக்கியோர் இனமென தரணியில் நிலைத்துள்ளோம். யாருக்கும் கிடைத்திலா பாக்கியம் பெற்றனம். யாம் தமிழ் இனம் எனும் பெரும் வரம் பெற்றனம். மார்க்கம் ஒளிந்திடும் மாதவ ஞானியர் மண்ணில் உதித்தமை மனிதராயாக்கினர். சித்தர் வாக்கும் செழுமைகுள் இலக்கிய வற்றா நதிகளும் வாழ்வியல் வளங்களும் சொத்தாய் தந்து சென்றனர் முன்னோர். உல்காப்புகள்கொள் தொல்காப்பியனும் உலகோர் ஏற்றும் வல்லான் வள்ளுவனும் சொல்லேறு இளங்கோவும் சுவைவாரி கம்பனும் உள்ளார் உள்ளவரை தமிழ் வாழ தடையுண்டோ.
தீர்க்கமும் ஞானமும் தெளிவான சிந்தனையும் ஊற்றாக நம்முள்ளே ஊறியழல் காண்கின்றோம். காற்றாலும் தீயாலும் கடலாலும் அழியாத நேற்றும் இன்றும் நாளையும் உடையோம். யார்க்கும் அஞ்சா நெஞ்சுரம் உடையோம். பார்க்கு பயன் தரும் நோக்கும் உடையோம். பேச மொழிகின்ற பேரினங்கள் பல உண்டு. எழுத மொழிகின்ற உலகினங்கள் பல உண்டு. ஓத மொழிகின்ற உயிர் நீத்த இனங்கள் உண்டு. வாழ மொழிகின்ற வரலாறு நமக்கன்றி வேறவர்க்கு உண்டு. வெற்றி எங்கள் முன்னவர்க்கே. இந்த மொழியை கற்பிக்க முயன்று தந்தமுடைந்து தோற்றவர்கள் பலருள்ளார். பொந்தென்று எண்ணி புகுந்து தலை கால்கள் வெந்து திரும்பிய வீரர்கள் பலருள்ளார். மொழியாக்கம் செய்ய முனைந்தவரும் பலருள்ளார். வெளி மூக்கு வீங்க மீண்டோரும் பலருள்ளார். இதனால் தான் மேலை நாட்டாரும் தமிழ் மொழியை தமதாக நேசித்து தம்பணியை தமிழுக்காய் தந்து பெருமை செய்தார். தமிழ் கற்று புலமை கொண்டார். இலக்கண வரம்புகள் விளக்குதல் அறியேன். இலக்கிய செழுமையை எம்பிட அறியேன். இந்த மொழியை இளையோரின் நெஞ்சத்தின் சந்தம் என ஆக்கி தொண்டு செய்ய நிற்கின்ற அன்பு தம்பி சிவபாலன் போன்றோரை நன்றி பெருக்கோடு நாம் வாழ்த்தல் கடமை என்பேன். மாணவர்களை சோதித்து பார்ப்பது போல ஆசிரியர்களை சோதித்தேன். ஆத்தி சூடி சொல்லிக் கொடுப்பதுண்டா? கொன்றைவேந்தன் சொல்லிக் கொடுப்பதுண்டா என்று கேட்டேன். ஆமென்றார்கள். ஓரிரு மாணவர்களை கேட்டேன். அவர்கள் மௌனியானார்கள். அறம் செய்ய விரும்பு என்பதும் ஆறுவது சினம் என்பதும் வெறுமனே அறநெறியை போற்றுவதற்கோ அல்லது கடவுளிடம் செல்வதற்கு வழிகாட்டுவதற்காகவோ ஔவையாரால் இயற்றப்பட்டவை அல்ல. அறநெறியோடு சேர்த்து மொழியையும் வளர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு எழுதப்பட்ட வார்க்கப்பட்ட கவிதைகள் அவை. அவற்றை சொல்லிக் கொடுக்கின்ற வரைக்கும், அவற்றை மனப்பாடம் செய்யுங்கள் என்று வற்புறுத்துகின்ற வரைக்கும் லகர ழகர லகரமோ ரகர ரகரமோ நகர நகர நகரமோ மாணவர்களுக்கு வரப்போவதில்லை. ஆழ அமுக்கி முகக்கினின் நாழி முகமாது நானாழி ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ வேள நடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ என்று கம்பராமாயணத்திலே ஒரு பாடல். பஞ்சியொளி விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சனிமிர் சீரடியலாகி இன்னும் ஒரு கம்பராமாயண அடியையோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம்தான் நகரத்துக்கும் ஞகரத்துக்கும் உள்ள வேறுபாட்டையோ லகரத்துக்கும் லகரத்துக்கும் உள்ள வேறுபாட்டையோ சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி ஆசிரியர்களுக்கு சொன்னபோது அதே அதிபர் திரும்பவும் சொன்னார், அண்ணன் உதுக்கெல்லாம் இங்கே நேரம் கிடக்கு. பள்ளிக்கூடத்திலே வந்து பிள்ளைகளை சேர்ப்பிக்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள், அடுத்த ஆண்டு, அதாவது இன்னும் 364 நாட்கள் முடிவதற்கு முன்னர் எங்களுடைய பிள்ளை தேர்வுக்கு தோன்ற வேண்டும். அப்படியானால் ஒலியை பற்றி கொள்ளாமல் ஓசையை பற்றி கொள்ளாமல் மொழியை படிப்பது எப்படி? இதனால் விளைகின்ற விபரீதம் ஒன்றுண்டு. கேம்பிரிட்ஜார் நடத்துகின்ற தமிழ் தேர்விலே தேறிய பின்னரும் ஓரிரு வார்த்தைகளை வசனங்களை மேடையிலே மற்றவர்களுக்கு முன்னாலே பேசக்கூடிய நிலை அற்றவர்களாக நமது தமிழ்ச்சுறார்கள் இருக்கிறார்கள். புத்தகத்தினுடைய தகுதி பாட்டினை பார்க்கின்ற போது எனக்கு உண்மையிலே நாங்கள் தாயகத்திலே தமிழ் படித்த ஞாபகம்தான் வந்தது. அங்கே நாங்கள் பரீட்சைக்கு எவ்வாறு இந்த விடைகளை கூறினோமோ அதே போன்ற கேள்வி வினா கொத்துக்கள் என்னை ஆசிரியர் இங்கே நிறைய சேகரித்து தந்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் அவர் இதற்காக எங்களுடைய தாயகத்திலே இருக்கின்ற பல புத்தகங்களோடு பரீட்சை நிறுவனங்களோடு அவர் நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி இருப்பார் இதனை பார்க்கின்ற போது காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த புத்தகத்தை நான் தூக்கியதனுடன் எனக்கு பிடித்த விஷயம் அவர் சொன்ன அந்த சமர்ப்பணம் என்கின்ற அந்த அம்சம். அம்மாவுக்கு சமர்ப்பணம் செய்வார்கள், அப்பாவுக்கு சமர்ப்பணம் செய்வார்கள், இல்லையென்றால் ஆசிரியருக்கு சமர்ப்பணம் செய்வார்கள். இங்கே அவர் சொல்லுகின்றார், தமிழுக்காய் உயிர் நீத்த தமிழர்கள் எல்லோருக்கும் இந்நூல் சமர்ப்பணம் என்று சொல்கின்ற போது உண்மையிலே அந்த வார்த்தைக்காக நான் அவரை தலை வணங்குகின்றேன். அத்தோடு ரொபின் மெக்லேஷன் என்கின்ற அந்த அடிகளாக இருக்குது, அதாவது ஒரு
மேல்நாட்டு அறிஞர் எங்களுடைய தமிழிலே எவ்வளவு ஈடுபாடு வைத்திருந்தார், அவருக்கும் நான் இந்த நூலினை சமர்ப்பணம் செய்கின்றேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த சமர்ப்பணம் என்கின்ற வார்த்தையினூடாக அவருடைய மனிதம், அவருடைய உயர்ந்த சிந்தனை எண்ணம் எனக்கு பிடித்து கொண்டது. அதற்கு அடுத்ததாக எங்களுடைய தலைவர் ஸ்ரீஸ்கந்தராஜா, உடுவை தில்லை நடராஜா, புலவர் சிவநாதன் அவர்களுடைய அணிந்துரையோடு இந்த நூல் ஆரம்பமாகிறது. அவை அந்த அணிந்துரைகளை வாசிக்கின்ற போது நான் நூலுக்குள் போவதற்குரிய தகுதிப்பாட்டினை, அதனை எவ்வாறு நாங்கள் கையாள வேண்டும் என்கின்ற அறிவினை அது தந்திருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் லண்டனிலே நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. அதாவது வளர்நிலை, தமிழர் மேம்பாட்டு பேரவையினாலே வெளியிடப்படுகின்ற வளர்நிலை என்கின்ற நூல் இருக்கின்றது, தமிழ் அறிவு என்கின்ற நூல், பாடநூல்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை தவிர ஒவ்வொரு பாடசாலையும் தமக்கண்டு தனித்தனியே பாடநூல்களையும் வைத்திருக்கின்றார்கள். அது என்ன சொன்னார்கள் என்றால், வழக்கு என்றால், ஒரு மொழியிலே வழக்கு என்றால் சாதாரண மக்கள் பேசுகின்ற வழக்கா, என்ன வழக்கு, வழங்கி வருவது வழக்கு. நன்னூலார் சொன்னார், வழக்கு வல்லுநர் தொல்காப்பியர், வழக்கு என்பது வழக்கெனப்படுவது உயர்ந்தோர் மேற்று என்றார். அதாவது ஒரு மொழியில் பல்வேறு விதமான பேச்சு வழக்குகள் இருக்கின்றன. இதில் எந்த பேச்சை பாவிக்க வேண்டும் என்றால் தொல்காப்பியர் சொன்னார், வழக்கெனப்படுவது உயர்ந்தோர் மேற்றேனே. உயர்ந்தோர் என்றால் யாருன்னு ஒருவர் விளக்கம் எழுதார். அவர் சொல்றார், உயர்ந்தோர் எனப்படுவர் அந்தணரும் அவர் போல் அறிவுடையோரும் ஆயினார். அப்படின்னா இப்போ இந்த யாருடைய பேச்சுனா கமலநாத குருக்கள் தான் இந்த உயர்ந்தோர். இது சரிவராது மகனே. அது அப்படி மற்ற ஆள்கள் பேசுகிற பேச்செல்லாம் இலிசனர் வழக்கு என்று அவர்கள் கருதினார்கள். அப்போ உயர்ந்தோர் வழக்கு என்றால் சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், தாழ்ந்த குடிமக்கள் இருந்திருக்கிறார்கள். இது சமுதாய அடிப்படையில் மட்டுமல்லாமல் மொழி அடிப்படையில் இந்த வேறுபாட்டை அவர்கள் செய்தார்கள். இந்த உயர்ந்தோருடைய வழக்கு மட்டும்தான் பேச்சு எழ வேண்டும், இலக்கியத்திலே வர வேண்டும். சாதாரண மக்களின் பேச்சு மொழி அவ்வாறு அமையக்கூடாது என்று அவர்கள் கூறினார்கள். இது ரொம்பவும் தப்பான ஒரு மொழியியல் கோட்பாடு. அப்படி நடப்பதில்லை. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், நீ அங்கு போகக்கூடாது, அப்படி தமிழில் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதுக்கு இலக்கணம் அதன்படி பிழை. ஏனென்றால் நீ என்பது முன்னிலை இடச்சொல், போகக்கூடாது என்பது படற்கை இடச்சொல். எனவே இந்த முன்னிலை இடச்சொல் வந்து படற்கையில போது இயையாமை காண்க. எனவே நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நீ அங்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்ல வேண்டும் என்றால், நீ அங்கு போதல் கூடாதுன்னு சொல்லணும். எனக்கு பாட தெரியாதுன்னு சொல்ல இயலாது, அது இலக்கண பிள்ளை. தெரியாது என்பது பயனிலைக்குரிய எழுவாய் எல்லாம் போகுது. அது என்னென்னா, அப்போ என்ன செய்யறால், எனக்கு பாட தெரியாது என்று சொல்வது தப்பு, எனக்கு பாடுதல் தெரியாது என்று சொல்லணும். நாம் அனைவரும் அந்த விழாவில் பங்கு பெற்றோம் சொல்லக்கூடாது தமிழில். நன்னூலாரின் விதிப்படி நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. அதை சொல்ல அதுக்கு காரணம் இருக்கிறது. நாம் என்னும் தன்மையிட சொல் அனைவரும் என்ற படற்கையோடு சேராதான். அப்போ என்ன எழுதணும் என்றால், நாம் அனைவேமும் செல்வோம் சொல்லணும். இதெல்லாம் நடக்கிற காரியம். அது நாம் இது 800 வருஷங்களிலே இந்த தமிழ் மொழி மாறி இருக்கிறது. இது என்ன? ஆனால் இந்த எது சரி எது நியமம் என்று பார்த்தோம் என்றால், யாம் சென்று வருவோம், யாம் சென்று வருக என்று சொல்லலாம். அது ஒரு தமிழ் சிண்டாக்ஸில் அது சரிதான். நான் போட்டு வாரேன்னு சொல்றான், அதுவும் சரிதான். நான் பெய்த்துட்டு வாரேன்னு சொல்றான், அதுவும் சரிதான். இன்று இந்த வழக்கு இது எங்கே இருந்து வருகிறது என்றால், இந்த கூடியவரை பாரதி சொல்லுகிறார், கூடியவரை பேசுவது போல எழுதுங்கள் என்று. இன்றைய நவீன தமிழ் இலக்கியத்தினுடைய கொடுமுடி என்று கருதப்படுகிற ஜெயகாந்தனுடைய இலக்கியங்களிலே வருகின்ற பாத்திரங்கள் பேசுகிறது. இன்னாத்து கொசரம்மா நான் இருட்டில் தனியை குஞ்சிக்கிட்டு அழுகுறேன். இது இலக்கியம். இம்மாத்து கொசரம் இன்னாத்து கொசரம் இம்மா இருட்டில் தனியை குதிக்கிற அழுகுறான்னா, ஏன் இந்த இருட்டில் தனியாக உட்கார்ந்து கொண்டு அழுகிறாய் என்பது அர்த்தம். இது இலக்கியம், இது ஜெயகாந்தனின் இலக்கியம். இந்த இலக்கியம் தான் இன்றைய தமிழ். இதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று நான் கூற ஆசைப்படுகிறேன். அடுத்து இந்த நோ லாங்குவேஜ் ஆஸ் ரூல்ஸ், ரூலை இந்த பிள்ளை நாங்கள்லாம் பேசும்போது இந்த இலக்கணமெல்லாம் படிச்சுட்டு வாரதில்லை. நான் கூற விரும்புகிறேன், இந்த நூலிலே இவ்வளவு இலக்கணங்களை இந்த குழந்தைகளுக்கு போட்டு கொள்ளாதீங்கள் என்று. அது அவசியம் இல்லை. பிள்ளைகள் வந்து நிறைய வாசிக்க வேணும், எழுத்துக்களை பயில வேணும், சொற்களை விளங்க வேண்டும். கிராமர் தேவையில்லை. ஆண்பால் பெண்பால் என்ன மண்ணாங்கட்டி அவனுக்கு தெரியும். அந்த இவர் ஸ்ரீஸ்கந்தராஜா வந்து ஆண், மாதினி வந்து பெண் என்று அவன் கண்டுபிடிச்சிருவான். இதுக்கு நீங்கள் போய் ஆண்பால் பெண்பால் அவன் முடிச்சிருவான். என்னத்துக்கு இந்த கஷ்டப்படுத்துறீங்க? அவன் இதெல்லாம் பிள்ளைகள் வாசித்து இந்த சொற்களை வாசிக்க தொடங்கியவுடன் அவர்கள் நாங்கள் எப்படி தமிழ் மொழியை பேச பயின்றோம் அப்படி பயின்று கொள்வார்கள். அடுத்ததாக இந்த பிரமொழி சொற்களை கலைந்திருக்கிறார்கள். அதை செய்யாதீங்க. அதாவது இந்த சில பல சொற்கள் இருக்கின்றன. ஜ, ச, ஷ, ஹ இதெல்லாம் கிறந்த எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஆங்கில மொழியில் உள்ள பெயர்களை எல்லாம், அரபு மொழி பெயர்களை எல்லாம் நாங்கள் தமிழ் மொழிக்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது.
இங்கே இந்த ல இருக்கிற மொழி முதல் என்னடா மொழி ஒரு சொல்லுக்கு முதல் சில எழுத்துகள் வரக்கூடாதுன்னு நன்னூலார் சொல்லியிருக்கிறார். என்னென்னா ல அதில் ஒரு எழுத்து ல லண்டன் என்று நீங்கள் எழுதக்கூடாது. இது மொழி முதல் எழுத்து, மொழிக்கு முதலில் லானா வரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் என்றால் இலண்டன் என்று எழுதணும். நோ, லண்டன் என்று தான் எழுது. நான் எழுத மாட்டேன் இலண்டன் என்று. ஒரு பயலும் இலண்டன் என்று சொல்றது இல்லை. நீங்கள் சொல்லாத ஒரு மொழியை என்னத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு போய் திணிக்கிறீங்க? அவன் சும்மாவே லண்டன் என்று எழுதலாத முடியும். அவனுக்கு போய் நீ ஈனா போட்டு இலண்டன் எழுதுன்றா அது சாத்தியமாண்டு? அது சாத்தியம் இல்லை. நான் எழுத போவதில்லை, அது சாத்தியமே இல்லை. இந்த வின்ஸ்லோ டிக்ஷனரியிலே இந்த நகரத்திலே சொற்கள் இருக்கிறது, கிரியா டிக்ஷனரியிலே இருக்கிறது. நீங்கள் இலண்டன் என்று எழுத இயலாது. அதே போல ரூபாய் இருக்கிறது, ரூபாய் இருக்கிறது. ரூபாய் என்று நீங்கள் சொல்ல இயலாது, உருபா என்று சொல்லணும். சொல்லுவீங்களா நீங்க? உருபா என்று சொல்வது மட்டுமல்ல, ஆர்மனால சொல்றாரு இந்த இலக்கணம் எதுக்கு இருக்குன்றால் எழுதுவதற்கு மட்டுமல்ல பேசவும் வேணும். நீங்க இந்த இலக்கணத்தில் இருக்க மாதிரி பேசணும். சின்ன கடையில் மீன் வாங்க போனால் அந்த மனசிட்ட சொல்லணும், நீ எத்தனை ரூபாய்ன்னு சொல்லாத 2 ரூபாய் என்று சொல்ல, அடிதான் வாங்கிட்டு வருவீங்க. லொரி எப்படி எழுதுவீங்க? எப்படி எழுதுவீங்க? தமிழில் எழுத இயலாத லொரி உளொரின்னு எழுதணும், ஊனா போடணும், வாங்குவீங்க. இது சாத்தியம் இல்லை. எனவே தான் நான் சும்மா நீங்கள் எழுதி பார்க்கலாம். இது இந்த புத்தகங்களை எழுதிய ஆட்கள் எல்லாரும் இந்த இலக்கண தூய்மையிலே போய் சிக்கி இருக்கிறார்கள். அது அப்படி இது உண்மையிலே அதிலும் இந்த இலங்கையில் மிகப்பெரிய அநியாயம் நடந்தது. இந்த மொழி திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம் மிகச்சிறந்த அற்புதமான ஆங்கில புத்தகங்களை தமிழுக்கு மொழிபெயர்த்தார்கள். அதில் த ஒண்டர் தட் வாஸ் இந்தியா அண்ட் ஏஎல் பாஸ்டன் தமிழ்நாட்டிலே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார்கள். இலங்கையில் அந்த நூலை மொழிபெயர்த்தார்கள். ஆனால் என்ன செய்தார்கள் என்றால் இந்த இங்கிலீஷ் பேரையெல்லாம் தாறுமாறாக தமிழ் படித்து பார்த்தார்கள். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் பேரை நீங்கள் இங்கிலீஷில் அந்த இங்கிலீஷ் என்றல்ல எந்த மொழியினுடைய உச்சரிப்பையும் நீங்கள் அப்படியே கொண்டு வர இயலாது. அதே போல் எல்லா பெயர்களையும் நீங்கள் தமிழுக்கு இசைவாக்கம் செய்யவும் இயலாது. இப்போ உதாரணமாக அவர்கள் ஷேக்ஸ்பியர் என்பதை ஷேக்ஸ்பியர் என்று மொழிபெயர்த்தார்கள். அப்படி செய்யாதீங்க, அது செய்யலாது. இந்த கடவுளே என்று இந்த தனிநாயக மணிகளாக இருக்கார், மிகப்பெரிய மனிதர், மிகப்பெரிய அறிஞர். அவர் ஷேக்ஸ்பியர் என்று தான் எழுதினார், ஷேக்ஸ்பியர் என்று எழுதவில்லை. ஜார்ஜ் புஷ் என்ற பெயர் இருக்குது, அதை நீங்கள் எழுதலாம். இந்த இலக்கண நன்னூனார் சொல்றபடி ஜார்ஜ் புஷ் என்ற பெயரை நீங்கள் எழுத முடியாது. எப்படி எழுதலாம் என்றால் யோட்ஸு புஷ்ன்னு எழுதணும். புஷ் இருக்குதானே, பூனா இஷ்ஷன்னா, அந்த இஷ்யூ நம்ம தமிழுக்கு சரி வராது. அது தமிழ், அந்த இஷ்யூ வந்தாக்க தமிழ் சொல்ல அல்ல. அப்போ இஷ்யூ என்ன செய்யணும்னாக்க நன்னூலார் சொல்ல விதிப்படி சூனா போட்டு தான் எழுதணும், புஷு. இது எங்கே நடக்கிற காரியமாக? இங்கே இந்த புத்தகத்திலே இதை செய்திருக்கிறார். மெக்லாஷனுடைய பெயரை அவர்கள் அவ்வாறு, ராபின் மெக்லாஷன் என்ற அவருடைய பெயரை உரபின் என்று எழுதியிருக்கிறார்கள். மெக்லாஷன் என்பதை மக்கிலாசான் என்று அவங்க அந்த ஒய்ஃப் நினச்சிக்கிட்டா அவர் மக்கா கொண்டு, இது மெக்லாஷன் தான், ஆனால் அது மக்கிலாசனாக போயிருக்கிறது. இப்போ இந்த ஓகே, இப்போ இந்த ராபின் மெக்லாஷன் என்ற பெயரை நீங்கள் இதில் இருக்கு உரபின் மக்கிலாசன் எழுதியிருக்கிறீங்க. அப்போ இந்த படிக்கிற பிள்ளை அதை சொல்லணும் வேண்டாம், அவன் உரபின் என்று சொல்ல இயலாது. நீங்கள் டீகோட் பண்ண வேணும். உரபின் என்று இருந்தால் அந்த ஊனாவை வெட்டிட்டு ரோபின், இதெல்லாம் காரியமாக இது. சும்மா ரோபின் என்று எழுதுங்க. என்ன எங்கே வரும் உரபின்? அப்படி எழுதாதீங்க. நோ, டோன்ட் டூ தட். அப்படி புத்தகம் எழுதக்கூடாது. அடுத்து இங்கே தமிழா நீ பேசுவது தமிழா என்று இந்த காசியானந்த் எழுதியிருக்கார். அன்னையை மம்மி என்றும் தந்தையை டேடி என்றாய், வைஃபை மனைவி என்றாய், இனிப்பை ஸ்வீட் என்றாய், அறுத்தறி நாக்கைன்னு. நான் நினைச்சேன் இந்த ஆள் சொல்றபடி கேட்டால் இங்கே ஒருத்தருக்குமே நாக்கு இருக்காது. எது ஆங்கில சொல்லிட்டீங்கன்னா நாக்கை விட்டுறான்டா. இது பற்றி பேராசிரியர் அண்ணாமலை எழுதியிருக்கிறார். என்னென்றால் அவர் மிக்சிங் இங்கிலீஷ் என்ற அவர் பெரிய ஆராய்ச்சியாளர். இந்த தமிழ் இங்கிலீஷ் கலக்கிறது இருக்குதானே, இது தவிர்க்க இயலாது. ஏனெனில் இந்த 2 மொழிகள் சேர்க்கிற நேரம், அதிலும் நமது தமிழ் சமூகத்தில் ஆங்கிலத்திலும் பேசக்கூடிய புலமை இருக்கின்ற போது இந்த தமிழ் மொழி கலந்தே தீரும். ஆனால் இந்த வைஃப் என்றதை எடுப்போம். நீங்கள் உங்களுடைய மனைவியை அறிமுகம் செய்யும்போது இவர் என்னுடைய மனைவி என்றால் அது கொஞ்சம் டூ ஃபார்மல். என்னுடைய பொண்டாட்டி என்றோ அல்லது இந்த பொம்பளை என்றோ இந்த வீட்டுக்காரி என்றோ என்று சொல்கிறது கொஞ்சம் ஒரு சப் ஸ்டாண்டர்ட். அப்போ நீங்கள் சமாளிக்க சொல்லுவீங்க, இவங்க தான் என் வைஃப் என்று, அவ்வளோதான். அதுக்கு போய் இவர் சொல்கிறாரு இந்த நாக்கை வெட்டு கலத்தை வெட்டு யார்? இந்த காசி ஆனந்த். இந்த வேலை செய்யாதீங்க. இந்த வெரி ஸ்டூபிட் பாயம் இது இப்படி எழுத இயலாது. ஆர்வனாவலர் அவரே எழுதியிருக்கார். அவருடைய புஸ்தகம் இருக்குது, யாழ்ப்பாணத்து சமய நிலை என்ற ஒரு தமிழ் புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். என்னென்னது இங்கிலீஷில் தான் அவர் எழுதுறார். புரொட்டஸ்டாண்டு இங்கிலீஷை ஆர்வனாவலர் வேற யாரும் கிடையாது. அவர் ஆங்கிலத்தை எழுதலை, இங்கிலீஷையும் தான் எழுதியிருக்காரு.
கவர்மெண்ட்னு எழுதியிருக்காரு, ஏஜென்ட்னு எழுதியிருக்காரு, வெஸ்லியன் மிஷன் என்று எழுதியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டார் எழுதியிருக்காரு. என்ன தப்பு? அதுலாம் ஒரு தப்பு கிடையாது. பிள்ளைகள் பேசும், அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அடுத்து ஓர் என்ற வடிவம் அந்த மாதவி சொன்னாங்க, பிள்ளை ஓர் என்று எழுதினா ஒரு என்ன எல்லாம் சரிதான். அன்பற்றமர்தல் என்பது அவனுக்கு நாங்கள் செய்கின்ற பணி, ஆவணா என்பது ஆசை, அதை அடக்குவதன் மூலம் நாங்கள் பெறுவது இன்பம். அந்த இன்பத்தை தருபவன் இறைவன். ஆ ஆ இ என்ற அந்த ஓசைக்குள்ளால் தமிழுக்குள் பாய்ந்தால் அங்கே பிறந்து வருவது இன்பம். அந்த இன்பத்தை எப்படி வழித்தெடுப்பது, எப்படி வழிகாட்டுவது என்று சொல்லி பகுத்தளித்தது இலக்கணம். அந்த இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் வகுக்கப்பட்டது. இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் எம்பல். இன்றும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இலக்கியம் காண விரும்புகின்றோம். பேச்சு தமிழ் உண்டு, இலக்கிய தமிழ் உண்டு. அதிலே பேச்சு தமிழுக்கு காலாதி காலம் வழக்கு மொழி என்ற பெயரில் இலக்கியம் காணப்படுகின்றது, இலக்கணம் காணப்படுகின்றது. இன்றும் நாங்கள் சொல்வதாக இருந்தால் இந்த தமிழினுடைய உயிர் எங்கே இருக்கின்றது? யாழ்ப்பாணம் என்கின்ற அந்த மையத்திலே இருந்து நிலை கொண்ட அந்த தேசிய விடுதலை போராட்டத்திலே இருக்கின்றது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அந்த உணர்ச்சியிலே வந்தவன், அந்த உணர்விலே வந்தவன், இந்த மண்ணிலே தமிழை காக்க வேண்டும், தேசத்தை காக்க வேண்டும், தமிழை தெய்வீகமாக போட்ட வேண்டும் என்ற மரபினை கொண்டவன் தன்னுடைய கருத்தினை சொன்ன நூல் தான் இந்த ஆனா அவண்ணா என்கின்ற உயிர்மொழி. எந்த வீட்டில் தமிழை பேசாமல் பரீட்சைக்காக மட்டும் வந்து பாடத்தை படிக்கின்றார்களோ அந்த பிள்ளைகள் தமிழ் மொழியில் A-B சித்தி அடைகின்றார்கள். ஏன்? வீட்டிலே பேச்சு தமிழ், பெற்றோர்கள் வீட்டிலே தமிழ் கதைக்கின்றார்கள், பிள்ளைகளை தமிழ் கதைக்க பண்ணுகின்றார்கள். அப்படி பேச்சு தமிழிலேயே அவர்கள் வளர்கின்ற அந்த பிள்ளைகள் தாராளமாக நன்றாக தமிழ் கதைக்கின்றார்கள். அந்த கதைக்கின்ற தமிழிலே சில பிழைகள் இருக்கின்றன. அவர்கள் வினாத்தாளுக்கு விடையெழுதுகின்ற பொழுது அந்த வீட்டிலே அங்கே தாயும் தகப்பனும் கதைக்கின்ற அந்த தமிழ், தாங்கள் காதால் கேட்ட அந்த தமிழால் அந்த கேள்விக்கு பதில் எழுதுகின்றார்கள். அதை பார்க்கின்ற ஆசிரியர் திருத்துகின்றவர் அதிலே குறை காணுகின்றார். தமிழே பேசாமல் பரீட்சைக்காக மட்டும், ஒரு கேள்விக்காக மட்டும், ஒரு காம்ப்ரிஹென்ஷனை எழுதுவதற்காக மட்டும், ஒரு கட்டுரையை எழுதுவதற்காக மட்டும் தமிழ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்கள் காதிலே கேட்பது சுத்தமான தமிழ். இந்த பிரச்சனை நெடுங்காலமாக இருக்கின்றது. எனவே ஆசிரியருடைய நோக்கம் அடுத்த 5 ஆண்டு காலத்துக்காகிய ஒரு நோக்கம் அல்ல. அவருடைய நோக்கம் நீண்ட எதிர்கால பயணம். இந்த நூலிலே மிக பெரிய விஷயங்கள், மிக பல விஷயங்கள், காலத்தினால் அழிந்து போகக்கூடிய விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நூலினுடைய தலைப்பை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ஆனா ஆவண்ணா ஈனா உயிர்மொழி. மற்றைய நூல்களிலிருந்து இந்த தலைப்பு வித்தியாசப்பட்டு நிற்கிறது. இதை வாசித்த பிறகு என்னுள்ளே எழுந்த ஒரு எண்ணத்தை நான் இங்கே உங்கள் முன்னால் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனா என்பது நூலாசிரியனுடைய அறிவை குறித்து நிற்கின்றது. பல்கலைக்கழகம் வரையிலே பயின்றதோடு அமையாது தன்னுடைய சொந்த முயற்சியினாலே இன்று வரையிலே தான் தேடிக்கொண்ட அறிவு செல்வத்தை செழுமையோடு இந்த நூலிலே வழங்கி இருக்கிறார். அடுத்தது ஆவண்ணா. 20 ஆண்டு காலம் தமிழாசிரியனாக நிலத்திலும் புலத்திலும் உழைத்த உழைப்பை தமிழ் சிறார்களுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு புதிய யுக்திகளை கையாண்டு எவ்விதம் வழங்க முடியும் என்ற சிந்தனையிலே குலைத்த போது அவருடைய ஆற்றல் வெளிப்படுகின்றது. அது ஆவண்ணாவை குறைக்கிறது. ஈனா என்பது எதை குறிக்கிறது என்று கேட்பேனாக இருந்தால் அவருடைய இதய துடிப்பை குறிக்கிறது. நூலை படிக்க தொடங்குகின்ற பொழுது அவருடைய பாடல் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய பாடல் அல்ல, மகாகவி உருத்திரமூர்த்தியினுடைய பாடல். நாமும் நமக்கென்றோர் நலியா கலையுடையோம், நாமும் நிலத்தினது நாகரிக வாழ்விற்காய் நம்மால் இயன்ற பணி நடத்திடுவோம், சும்மா இரோம். நூலிலே ஆசிரியன் தன் உரையாக எழுதிய முன்னுரைக்கு பெயர் சும்மா இரோம் என்ற தலைப்பு. இந்த நூலை எழுதுவதற்காக 20 ஆண்டு அறிவும் ஆற்றலும் உழைப்பும் ஊக்கமும் சேர்த்து மிகப்பெரிய பணச்செலவிலே இதை கொண்டு வந்திருக்கிறார். உடனடியாக
இளம் சிறார்களுக்கு இந்த நூல் பயனில்லாமல் இருக்கலாம். ஆனால் வருங்கால சந்ததிக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிவிக்கின்ற ஒரு தகவல் களஞ்சியமாக இது அமையும். அடுத்தபடியாக இதை அவர் யாருக்கு சமர்ப்பணம் செய்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, முதலிலே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு, தமிழ் மொழியின் நிமிர்ச்சிக்கு, மீட்சிக்கு உயிர் கொடுத்த தமிழர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லியிருந்தார். அத்தனை பேருக்கும் சமர்ப்பணம் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய நெஞ்சம் பெருமிதத்தால் நிறைந்தது. அதே நேரத்திலே சைவ சித்தாந்தங்களையும் தேவார திருவாசகங்களையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தந்த அறிஞர் பெருமகன், ஆங்கிலேயர்களுடைய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ராபர்ட் மக்லேஷன் அவர்கள், அருள் திரு ராபர்ட் மக்லேஷன் அவர்களுக்கும் இந்த நூல் சமர்ப்பணம் என்று சொல்லியிருந்த பாங்கை வாசித்த பொழுது உண்மையிலேயே மனம் நெகிழ்ந்து போனேன். இந்த புத்தகத்தை நான் புரட்டி பார்க்கின்ற பொழுது இந்த நூலாசிரியனுடைய வாழ்க்கையை நான் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே அறிவையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய இதய துடிப்பையும் வெளிப்படுத்துகின்ற இந்த நூலிலே மீண்டும் மீண்டும் நாம் காண்கின்ற விஷயம் என்னவென்று கேட்டால், தமிழ் சிறார்களுக்கு தரமான ஒரு நூலை ஆக்கி தர வேண்டும் என்ற தீராத வேட்கையே. இதைவிட இந்த நூலை பற்றி, இந்த நூல் இந்த மேடையில் இருப்பவர்களுக்காக எழுதப்பட்ட நூல் அல்ல, மேடைக்கு இங்கே அவையில் இருப்பவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நூல். அதை நான் முதலில் சொல்ல வேண்டும். என்னவென்றால் இவர்கள் அறிஞர்கள், ஆய்வாளர்கள், திறனாய்வார்கள். எனவே இந்த நூலினுடைய தோற்றத்தை பற்றி சொல்ல வேண்டும். இது தொடங்கிய இடமே இங்கே தான், ஈஸ்காமிலே தொடங்கியது. ஈஸ்காமிலே தான் இந்த வெளியீட்டு விழா நடக்கிறது. ஏறக்குறைய 2004 நடுப்பகுதியிலே டிடிஎன் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய மார்க்கெட்டிங்குக்கு நான் பொறுப்பாயிருந்த காலம் அந்த காலத்திலே ஈஸ்காமில் சீலன்கடையில் நின்ற பொழுது ஒரு நண்பர் வருகின்றார். அவர் வந்து கேட்கின்றார், தம்பி, எனக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றார்கள். நான் இந்த லண்டனிலே, அதாவது லண்டனுக்கு வெளியே இருக்கின்றேன். என்னுடைய குழந்தை ஒன்றினுடைய வயசு 8, அடுத்த குழந்தையினுடைய வயசு 6, அடுத்த குழந்தையினுடைய வயசு 4. எனவே இந்த 3 குழந்தைகளுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தமிழ் மொழியை. என்னுடைய மனைவி ஒரு ஆசிரியை. எனவே அந்த காலத்திலே பாடசாலையினுடைய உருவாக்கம் என்பது மிக குறைவு. அதுவும் அவுட்டர் லண்டனில் வந்து பாடசாலையே இல்லை. எனவே என்ன புத்தகங்களை வாங்கலாம்? இது அவருடைய கேள்வி. இந்த என்ன புத்தகங்களை வாங்கி வீட்டில் வைத்து பாடத்தை சொல்லி கொடுக்கலாம் என்கின்ற ஒரு கேள்வி அன்றைக்கு கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கான ஒரு அடித்தளமாக என்னுடைய இதயத்திலே இந்த இவருடைய கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்க முடியுமா என்று சொல்லி நான் ஆராய்ச்சி செய்ய முடியும். எனவே காலம் சற்று கடந்து விட்டது. எனவே இது பாடசாலைகளுக்கு வெளியே இருக்கின்ற மாணவர்களுக்காக, புலத்து மாணவர்களுக்காகத்தான் இந்த நூல் பின்னப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தகம் தனியே என்னுடைய ஒரு முயற்சி மாத்திரமல்ல. அதுக்கு ஒரு பாட்டி சொன்ன ஒரு சின்ன கதையை சொல்ல வருகிறேன். முற்றத்தில் இருத்தி ஒரு பாட்டி, எங்களோட அம்மம்மா சொன்ன ஒரு கதை சொல்றா. ஒரு கிராமத்தில் இருந்து இன்னொரு கிராமத்துக்கு வந்து ஒரு 4 பேர் போறார்கள். ஒருவர் இந்த மரங்களில் சிலைகளை செய்கின்ற ஒருவர், இன்னொருவர் ஆபரணங்கள் வியாபாரம் செய்பவர், இன்னொருத்தர் அழகான புடவைகளை வியாபாரம் செய்பவர், இன்னொருத்தர் ஒரு முனிவர். எனவே இவர் 4 பேரும் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு காட்டு வழியாக இன்னொரு கிராமத்துக்கு செல்லுகின்ற பொழுது, அந்த காட்டை கடந்து வருகின்ற பொழுது இவர்களுக்கு ஒரு களைப்பு வந்து விட்டது. எனவே அவர்கள் அந்த மரத்துக்கு கீழே இருக்கின்றார்கள். மற்ற 3 பேரும் நெத்திரியாகி விட்டார். அந்த மரங்களில் சிலைகளை செய்பவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு அழகான சிலை ஒன்று எடுத்து செய்கின்றார். ஒரு பெண்ணுடைய ஒரு வடிவமைப்போடு அந்த சிலையை செய்கின்றார். எனவே அவர் சிலை செய்து முடிந்ததன் பின்னால் இந்த புடவை வியாபாரம் செய்வர் எழும்புகிறார். அவர் பார்த்தார், ஒரு அழகான சிலை ஒன்று மரத்திலே செய்யப்பட்டிருக்கின்றது, எனவே இது அம்மணமாக இருக்கின்றது என்று சொல்லி அதற்கு புடவையை கட்டி விடுகின்றார். இந்த புடவையை கட்டி விட்டதுக்கு பின்னால் இந்த ஆபரணங்களை செய்பவர் வந்து சொல்கின்றார், இது எல்லாம் அழகாக இருக்கின்றது, இதுக்கு ஆபரணத்தை கொடுத்து விட்டால் இன்னும் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அவருக்கு தன்னிடமிருந்த அழகான ஆபரணங்களை எல்லாம் அந்த பெண்ணுக்கு போட்டு விடுகின்றார். போட்டு விட்டதற்கு பின்னால் இந்த முனிவர் எழும்பி பார்க்கின்றார். இந்த முனிவர் எழுப்பி பார்த்தார், எல்லாம் இருக்கிறது, அழகான பெண் இருக்கின்றது, ஆபரணங்கள் போடப்பட்டிருக்கின்றது, நல்ல புடவைகள் கட்டப்பட்டிருக்கின்ற அழகா பெண்ணை, இந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு குறைபாடு தான் இருக்கிறது, உயிர் இல்லை. எனவே இந்த பெண்ணுக்கு அவர் ஞான சிருஷ்டியாலே அந்த முனிவர் உயிரை கொடுக்கின்றார். இந்த கதையை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த நூலும் அப்படித்தான். இந்த மரத்திலே இந்த பெண்ணினுடைய சிலையை வடித்தவன் என்பவன் தான் நான்.
இந்த பெண்ணுக்கு அழகான ஆடைகளை உடுத்தி விட்டவள் என்னுடைய மனைவி. அதான் இந்த டைப்பிங் எல்லாம் செய்த வடிவம். இந்த பெண்ணுக்கு அழகான ஆவரணங்களை போட்டு இந்த இண்டிசாய் இந்த கம்ப்யூட்டரில் நான் செய்துட்டோம். தம்பி பார்த்திவன் சபையில் இருந்தால் சந்தோஷப்படுவேன். ஒரு பேப்பர் பார்த்திவன். இந்த மரத்தில் செய்யப்பட்ட இந்த பெண்ணை ஆவரணங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்ட பின்னும் உயிர் இல்லாமல் இருந்தது. அதை உயிர்மொழி ஆக்கியவர் மதிப்புக்குரிய ஸ்ரீஸ்கந்தராயா தமிழறிஞர் அவர்கள். எனவே இப்போ சர்ச்சை வருது, இந்த பெண் ஆருக்கு மனைவி வேணாண்டா, ஏன்னா பெண்ணை இன்னொரு பெண் விரும்ப மாட்டான். பார்த்திவன் சொன்னா அடே என்ன சிவான பாட்டு விட்டுருக்கிறீங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த பெண் வேணான். அவர் வயதை கருத்தி இந்த பெண் வேணாம் வந்துட்டார் முனிவர். மற்றது முனிவருக்கு பெண் ஆசையா இல்லை. இப்போ கொஞ்சம் இப்போவும் பெண் சம்பந்தமாக சபலமாக இருக்கிற நான் தான். அப்போ நானே வேண்டிட்டேன். ஆனால் நானும் வேண்டது பெண்ணாக வேண்டலை, இது என்னுடைய ஒரு பெண் குழந்தை. இதெல்லாம் நீங்கள் எல்லாம் பிள்ளைய நினைக்கிறீங்க. புங்குடுதீவு நலன்புரி சங்கம் ஐக்கிய ராஜ்யம் ஆனா ஆவண்ணா ஈனா உயிர்மொழி நூலை ஆக்கியோன் துரைச்சாமி சிவபாலன் காந்தி மாஸ்டர் அவர்களுக்கு வழங்கிய பாராட்டு பத்திரம். நாற்புறமும் கடல் எண்ணெயால் அரவணைக்கும் ஈழவள திருநாட்டின் திலகமென விளங்கும் புங்குடுதீவு மண்ணில் உதித்து உள்ளிட வெளியிட புலம்பெயர்ந்த காரணத்தினால் இங்கிலாந்து நாட்டில் வாழும் நம் மண்ணின் மைந்தன் சிவபாலன் அவர்கள் எம் எதிர்கால சந்ததியினருக்காக வழிகாட்டி நூல் ஒன்றை வெளியிடுவதனை முன்னிட்டு புங்குடுதீவு நலன்புரி சங்கம் ஐக்கிய ராஜ்யம் காந்தி மாஸ்டரின் சமுதாய இலக்கிய பணி தொடர வாழ்த்தி பெருமை அடைகின்றது. தேன்மதுர தமிழோசை உலகெங்கும் பரவச் செய்வோம். வாழ்க வளமுடன்.